கவலையும் நம்பிக்கையும் ஒரே சமயத்தில் வந்து கொண்டிருக்கிறது கர்நாடகாவிலிருந்து. கவலை என்னவென்றால் மீண்டும் மீண்டும் அங்கு நடைபெறும் தாக்குதல் சம்பவங்கள். கர்நாடகாவில் அல்ல, பெங்களூரில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் நடைபெறும் இந்த தாக்குதல் சம்பவங்கள் இரண்டாவது நாளாக நீடிக்கின்றன. இந்த தாக்குதல் சம்பவங்களை வழக்கம்போல் சமூக வலைதளங்களும் தொலைக்காட்சியிலும் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பி உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் மத்தியிலும், குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் மத்தியிலும் பெரிய ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த கவலை தரும் அம்சத்தோடு நம்பிக்கை தரும் அம்சம் என்னவென்றால், உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நாங்கள் செயல்படுகிறோம் என்று கர்நாடக அமைச்சரவை முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் கூடி முடிவெடுத்திருக்கின்றனர். இதை நேற்று முன்தினமோ அதற்கு முந்தைய வாரமோ இத்தகைய முடிவு எடுத்திருந்து முறையாக அறிவித்திருந்தால் இத்தகைய கலவரங்கள் பெங்களூரில் நடந்திருக்காது, இத்தனை உடைமைகள் சேதமடைந்திருக்காது. உண்மையில் இது கர்நாடக அரசாங்கத்திற்கு தான் கெட்ட பெயரை தேடி தந்திருக்கிறது. பெங்களூரில் ஏகப்பட்ட மென்பொருள் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இத்தகைய கலவரங்களை பார்க்கும்போது அந்த வெளிநாட்டைச் சேர்ந்த நிறுவனங்கள் பெங்களூரு ஒரு பாதுகாப்பான நகரம் தானா என்ற ஐயத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அதனால் உண்மையில் கர்நாடகாவுக்குத்தான் பெரிய இழப்பு. இதனை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். காவிரி விவகாரத்தில் நேரடியாக சம்பந்தப்படாத பல நிறுவனங்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கு. உண்மையில் தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் வலியுறுத்துவது போன்று அந்த நிறுவனங்களுக்கு உரிய இழப்பீடு தந்தால் மட்டும்தான் அவங்க தொடர்ந்து இத்தகைய தொழிலை முன்னெடுக்க முடியும். இல்லைன்னா பிற மாநிலங்களுக்கு போய் தொழில் செய்வது தமிழ்நாட்டு நிறுவனங்களை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை தான் கொடுக்கும். 6 கோடி ஜனத்தொகை கொண்ட கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 3% பேர் தமிழர்களாக இருக்காங்க. அதுலேயும் பெங்களூரு, புறநகர் பெங்களூரில் மட்டும் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் வசிக்கிறாங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக காவிரி விவகாரங்களில் போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருந்தால் அங்கே போய் வேலை செய்யக்கூடிய தமிழர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைஞ்சிக்கிட்டே வரும். தமிழ் உழைப்பும் தமிழுடைய அறிவையும் கர்நாடகா இழக்குதுன்னு தான் நம்ம சொல்ல வரோம். ஒரு நதி எந்த மாநிலத்தில் உற்பத்தி ஆகுதோ அதை விட எந்த மாநிலத்தில் போய் கடைசியாக கலக்குதோ அந்த மாநிலத்துக்கு தான் நதியின் மீது அதிக உரிமை என்கிறது சட்டம். அப்படி பார்த்தா காவிரி நதி உற்பத்தி ஆகிற இடம் கர்நாடகாவாக இருந்தாலும் அது தமிழ்நாட்டில் தான் நீண்ட தூரம் ஓடுது, கடலில் கலக்குது. அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு தான் அது உரிமை அதிகம். ஆனால் இதில் இன்னொரு புள்ளி விவரம் இருக்குது. ஒட்டுமொத்தமாக கர்நாடகத்தில் 12 லட்சம் ஹெக்டேர் விவசாயம் செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் காவிரி நம்பி 5 லட்சம் ஹெக்டேர் தான் விவசாயம் செய்கிறாங்க. ஒப்பீட்டளவில் 12 லட்சம் ஹெக்டேருக்கு தேவையான நீர் ஆதாரம்ன்றது அதிகம், 5 லட்சத்துக்கான நீர் ஆதாரம்ன்றது குறைவு. ஆனால் நாம் காவிரியை மட்டும் நம்பி இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த பிரச்சனை. அவங்களுக்கு கிருஷ்ணாலேருந்து தண்ணி கிடைக்குது, கோதாவரிலேருந்து தண்ணி கிடைக்குது, தென்பெண்ணை வடபெண்ணையிலேருந்து அவங்களுக்கு தண்ணி கிடைக்குது. நமக்கு வெறுமனே காவிரியை மட்டும்தான் நம்பி இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. அதுக்கு இங்கே இருக்கிற ஏரி குளம் போன்ற நீராதாரங்களை முறையாக நம்ம பயன்படுத்தினா கண்டிப்பாக காவிரியை மட்டும் நம்பி நாம் இந்த பிரச்சனைக்கு வருஷம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாற்றத்தை நோக்கி நாம் நகரணும்.